இந்த பாரு, தாப்பா போட்டுக்கிட்டா தப்பிச்சிடலாம் நினைக்காத. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. இப்ப வந்தேனா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், விடிஞ்சு வந்தேனா நமக்கு ஃபர்ஸ்ட் பகல். உனக்கு ராத்திரி பிடிக்குமா பகல் பிடிக்குமான்னு நீதான் தீர்மானம் பண்ணிக்கணும். உன்னை விடுறதா இல்ல. யாரா அது இந்த ராத்திரியில? நீயா? கற்பழிக்க வரா. உன்னையா? யாரவன்? கல்ல கல்ல எங்க கேட்ட பேரா இருக்க? ஓ, உன் புருஷன் இல்ல? ஏமா, புருஷன் கற்பழிக்காம போற வரவனா கற்பழிப்பான்? புரியாத பொண்ணா இருக்கிறிய. குட் நைட். ஐயோ மிஸ்டர் ராவ், அவன் டூப்பு. ஆமா, ஐபிசி 375 அட்டெம்ப்ட் ரேப். ஆனா அதிகாரபூர்வமான புருஷன் ஆச்சே. அந்த ரங்கம் நமக்கு தெரியும், ஹைகோர்ட்டுக்கு தெரியாத. அனுசரிச்சு போம்மா. I won't. I can't. அவனை டச் பண்ணக்கூடாது. அவன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. சட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கான்னு பாருங்க, சீக்கிரமா பாருங்க. ஓட்டையா? பெரிய பள்ளமே இருக்கு, போட்டு மூடிடலாம். எப்படி? பாட்ட சாட்டமான கை இருந்தாலும் வளைஞ்சு கொடுக்கிற விரல் இருந்தா தான் சாப்பிட முடியும். விரலுக்கு விருப்பம் இல்லைன்னா கை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிடுறேன். உடனே வாங்குங்க. இந்த ராத்திரி நேரத்துல ஜட்ஜ் எல்லாம் தூங்குவாங்கம்மா. நீ தட்டுற மாதிரி நான் தட்ட முடியாது. வெடியெட்டு இந்த விவகாரத்துக்கு வெடி கொண்டு வச்சிடுறேன். ஆனா இந்த விஷயத்துக்கு போய் கோர்ட் ஆர்டர் வாங்குறமேன்னு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. உனக்கு இல்ல? இல்ல இல்ல. நல்ல பொண்ணு, போய் படு. நான் பாதுகாப்பா இருக்கேன். இதுவரைக்கும் கோர்ட்டையே பார்க்காத குடும்பம் இதுல கோர்ட் நுழைஞ்சிருச்சா? என் குடும்ப விஷயத்துல எப்படி கோர்ட்டு நுழையலாம்? கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்குதே. கோவில் யானைக்கு எந்த நாமம் போடுறதுன்னு கோர்ட்டு தானே தீர்ப்பு சொல்லி இருக்குது. குடும்பம் ஒரு கோவில் இல்லைங்களா? கொஞ்சம் புரியும்படியா சொல்லேம்மா. ஆயா, நம்ம ராதாவுக்கு தாம்பத்திய உறவுல இஷ்டம் இல்லையா, அதனால தன்னை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு கோர்ட் மூலமா உத்தரவு வாங்கியிருக்கா. அந்த உத்தரவை நான் உடைக்கிறேன். அதான் முடியாது. என்னதான் கணவனா இருந்தாலும் தாம்பத்திய உறவு தனக்கு பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இப்போ அந்த சட்டம் உங்க மனைவிக்கு சாதகமா இருக்கு. அந்த சட்டத்தை மீறின கற்பழிக்க முயற்சி பண்ணதா உங்களை 10 வருஷம் ஜெயில போட்டுடுவாங்க. இப்ப என்னத்தோடு பார்க்கலாம். நான் உன்னை தொட்டாதானே கோர்ட் அவமதிச்சதாகும். நீயா வந்து என்ன தொட வைக்கிறேன்? தொடரதா? ஆமா, உன்னை நான் தொட வைக்கல. நான் தெற்கத்தி கல்ல இல்ல. சவால் விட்டா நின்னு சாதிக்கணும். கொஞ்ச நாளாவே சின்னையாவை காணுமே. ஒருவேளை அம்மாவை கவுத்துறதுக்கு ஐடியா பண்ண எங்கேயாவது போயிருப்பாரோ? டெல்லிக்கு போயிருப்பாரு. கவர்னரா கபோதி. காணி நிலம்தான் அவருடைய லட்சியம். அது கிடைக்கணுங்கிறதுக்காக இங்க கத்துறதை விட சன்ட் யூனியன்ல குத்துறதே மேல்னு போயிட்டாரா? இதுல உங்க அண்ணனும் அண்ணியும் கையெழுத்து போட்டாங்க. நீ கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்க? வெளியே இருக்காரா? ஐம் சாரி, கூப்பிடுமா. எதுக்கு? அவருக்கு என்ன கையெழுத்து போடணும்? அது எதுக்கு கையெழுத்து போடணும்?
புருஷனும் பஞ்சாதியும் சேர்ந்து கையெழுத்து போடணுங்கிறது அந்த உயிரிலேயே முக்கியமான ஷரத்து. அது போடலன்னா சொத்தை பிரிக்க முடியாதம்மா. போச்சுரா, ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. ஏங்க கல்யாணம் ஆனாதான் சொத்து நீங்க, இப்ப மாப்பிள்ளை கையெழுத்து போட்டாதான் சொத்துங்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அவனை ஊருக்கு அனுப்புறேன். இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. சார், இந்த மாப்பிள்ளை தம்பி இருக்காரு, அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர். இப்படி வெளி இடத்துக்கெல்லாம் வரமாட்டாரு. நீங்க யார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நானே கையெழுத்து வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவேன். இந்த கையெழுத்து போடுற இடம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஏன்னா அவர் கையெழுத்து பெரிய எழுத்து விக்ரமாதித்த மாதிரி அவ்வளவு பெருசு. மாப்பிள்ள அவங்க கரிசப்பட்டி கல்லவா போயிருக்கிறதா கேள்வி. அட நீ ஒண்ணு, கரிசப்பட்டியா இருந்தா என்ன, காரியப்பட்டியா இருந்தா என்ன, காரியம் ஆகணும்னா கடலுக்குள்ள கூட போக வேண்டியதானே. வாப்பா கள்ளா, உனக்கு அப்படியேதாப்பா அம்மட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மேல ஒரு பிராது வந்திருக்க போய். பிராதா? அம்மா கருத்தப்பட்டிக்காரு புருஷனா நடிக்கிறேன் ஒத்துக்கிட்டு தப்பே. அதான் பொழப்பு. ஒத்துக்கிட்டான்ப்பா. ஒத்துக்கிட்டாம்ல, பெரிய பேச்சு மாறணும். அப்படி கேளுங்க. அது வந்துங்க, புருஷனா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது என்னமோ உண்மைதாங்க. ஆனா வீட்டுக்கு போனது விவகாரம் மாறி போச்சுங்க. அங்க எனக்கு அவளுக்கும் பதிவு திருமணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணாதான் சொத்துன்னு எங்க அப்பா உயிரில எழுதி வச்சுட்டாரு. எனக்கு கல்யாணம் பிடிக்காது, பட் சொத்து வேணும். அதனாலதான் இப்படி பிளான் பண்ண. இருந்தாலும் அப்படிதான் ஒத்துக்கிட்டாரு. இப்பதான் இப்படி மோசம் பண்றாரு. அதுல இங்க பாப்பாவோட பரம்பரையில பல பேர் கல்யாணமே பண்ணிக்காம சொத்தை எல்லாம் அழிச்சு விட்டானுங்க. தான் வாரிசுக்கும் அப்படி வரக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணாதான் ஒரு பொறுப்பு இருக்குமேன்னு இப்படி ஒரு உயிலை எழுதி வச்சாரு. அவ்வளவுதான். அப்படி பொறுப்பா எழுதி வச்ச அந்த உயிரை மோசடி பண்றதுக்கு என்ன உடந்தையா இருக்க சொல்றாங்க? இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. ஆனா அது எப்படி போய் முடியும்? ஆமா, கருத்தப்படிக்காக நியாயத்துக்கு குறிச்சு தான் கொடுப்பேன். ஆனா மோசடிக்கு தோண வேணாம். பெரிய மோசடி வேலை உள்ள இருக்கு. கழுத்துப்படி கொடுத்தாலும் கொடுக்காம தவிர எழுத்துப்படி கொடுக்கவே கூடாது. கல்ல கையெழுத்து போடாது சரிதாப்பா. ஏவா, அவன் என்னமோ உன்னை ஏமாத்தி விட்டான்னு சொன்ன. இப்ப நீ இல்ல அவனை கூட்டிக்கிட்டு போய் நெசா புருஷன் ஆக்கி ஏமாத்தி இருக்க. அதுல வந்துங்க, அடா வந்தாவது போயாவது. ஏமா, இந்த ஊரு மண்ணுல கை நீட்டி பாக்குவத்தல மாத்தினால பந்தம் வந்தாத்துன்னு அர்த்தம். நீ பத்திரம் வரைக்கும் போயிருக்க. அதானே தலையெழுத்து அவன்னு ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து கையெழுத்து அவளுக்கு புலவை கட்டி குடும்பம் நடத்துற. இதான முரட்டு பஞ்சாயத்து. என்ன பண்றது, உன் சைடு ரொம்ப வீக். ஏமா, ஒழுங்கு மரியாதையா போய் அவன் கூட குடும்பம் நடத்து. எங்க கழனோட நீ குடும்பம் நடத்தியே திறனும். இல்ல இந்த ஊரை விட்டே நீ போக முடியாது. இந்த பொண்ணு வெளியே போகாம எல்லைக்கு ஒருத்தர் நான் நெல்லுங்கடே. என்னது சத்தம்னா? மணி 8 ஆகுது இல்ல, ஆண்ட அலருது. 10 மணிக்கு கோட்டான் கத்தம், 12 மணிக்கு இங்க பேயெல்லாம் வரும். இது பேய் இருக்கிற இடம் தான். ஏன் நான் தான் இருக்கேன. ஏன்பா சாப்பிடாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமில்லம்மா, அவளை நினைச்சேன். அவ எல்லையை தாண்டக்கூடாதுன்னு காவலுக்கு ஆள் வச்சுட்டாங்க. எதுவும் கொடுக்க கூடாதுன்னு கட்டுமானம் பண்ணிட்டாங்க. இப்ப அவ சாப்பாட்டுக்கு என்னமா பண்ணுவா? பாடும் படுத்துற, பாவ புண்ணியமும் பாக்குற. என்ன புள்ளப்பா நீ? ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கும். படிஞ்சு போனா கையெழுத்து கிடைக்கும், மிஞ்சி போனா உத கிடைக்கும். மிஸ்டர் ராவ், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐ வாண்ட் ஃபுட். ஃபுட்? ஆமா, இப்படி ராத்திரில நீ கேட்பேன்னு தெரிஞ்சுதான் பொட்டி கடைக்கு போய் பொட்டுக்கடல் இருக்கான்னு கேட்டேன். ஊர் கட்டுமானம் ஒண்ணும் கிடையாது போயான்ட்டான். அதோட நிறுத்தினா பரவாயில்லையே, கீழே சிந்தனதையும் பொறுக்க கூடாதுன்ட்டான். பாரட்லா படிச்சு எனக்கு பொறுக்க கூட தகுதி இல்லைன்றான். என் நிலைமைய பாத்தியா? பேய். அம்மா தாய், என் வீட்டுக்கு வாமா, சாப்பாடு போடுறேன். யார் நீங்க? பஞ்சாயத்துல உன்னை பார்த்தேன், என் மனசு கேட்கல. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பசியார வைக்கலான்னு வந்தேன். ஊர் கட்டுமானம் உங்களை ஒண்ணும் பண்ணாதா?
புருஷன் இல்லாத பொம்பளை உயிரோட இருக்கிற பொண மாதிரி என்னை உள்ள வச்சான ஒதுக்கி வச்சான. மிஸ்டர் ராவ் இவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் புருஷன் மேல பக்தி உள்ளவங்களுக்கு புரியுற விஷயம். உனக்கு ஏன் கழுத விடு. ஆமா, ஊரே விரோதம் பண்ணிக்கிட்டு தானே எங்களுக்கு உதவி பண்றேன்றீங்க. ஆமா, உங்களுக்கு ஏன் எங்க மேல இவ்வளவு அக்கறை? உன்னை பிடிக்காதவங்க எத்தனை பேரு? அத மாதிரி கல்லணை பிடிக்காத அம்மா போல இருக்கு. கௌரவமா போய் சாப்பிட்டுருவோம், இல்லைன்னா கருவாடு ஆயிடுவோம். ஐயோ, வயித்த கிள்ளுது. உங்களுக்காக வேணா நான் வரேன். வாமா. மிஸ்டர் ராவ், இது உங்க வீடு மாதிரி அங்கெல்லாம் ஏறுறீங்க? இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம சாப்பிட முடியாது. ஒருத்தர் எட்டி பாக்குறாரு. யாரு? வீட்டுக்காரரு. ஏமா, இதெல்லாம் உங்க பிளானா? என்ன பிளான்? இந்த சின்ன கிராமத்துல இவ்வளவு நல்ல பிளானா போட்டிருக்காங்க. வீட்டை பாத்தியா தெரு மாதிரியே இருக்கு. இருமா, நான் திறக்கிறேன். ஏமா, இந்த வாசிக்கிறார கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுமா. ஆமா, இது என்ன வாத்தியா ரொம்ப பெருசா இருக்க? ஏது இவன் ஊதி ஊதி சாப்பிடவே விட மாட்டான் போல் இருக்க. சாப்பிடுமா, சாப்பிடு. முதல்ல கிராமத்துல வெளியில வந்து இப்பதான் சாப்பிடுறேன். ஏமா, தயிர் கொண்டாமா. அப்பா, கிராமத்துல எல்லாம் ஃப்ரிட்ஜ் அதுதான். சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். குழு குழுன்னு. உங்க சாப்பாடு எனக்கு பிடிச்சதோ இல்லையோ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்லை எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என் கைக்கு வந்துடும். முதல் வேலை உங்களுக்கு ஒரு பால் பண்ண வச்சு கொடுக்குறேன். பொழைச்சுக்கங்க மிஸ்டர் ராவ். நோட் தட். அப்பவே பண்ணிட்டேன். இது எங்க வந்தது? வந்தது நான் இல்ல, நீ. நீ நுழைஞ்சது என் வீடு, நீ தின்னது என் சோறு, நீ தொடச்சது என் துண்டு. மானம் போச்சு. நான் ஏமாந்துட்டேன். உன்னை ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்தது உங்களோட குடும்ப நடத்த இல்ல, எல்லாம் ஒரு பரிதாபம் தான். ஆமாம்மா, நீ பணக்கார பொண்ணு, பசினால உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, புண்பாவம் பொல்லாதுன்னு என் பிள்ளைதான் உன்னை கூட்டிட்டு வந்து சோறு பட சொன்னான். ஆமாமா, கல்ல வீடுன்னா நீ வீம்புல வரமாட்டிய, அதனால அவங்க புள்ளைய மறைச்சாங்க, நான் போட்டாவை மறைச்சேன். சோத்துக்காக சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியுமா? என்ன ஒரு பக்கெட் சோரத்தின்னு விட்டு நோ. ஏய், உன் சுயமரியாதையை பத்தி பட்டணமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு கடன் கொடுத்த சேட்டு உன்னை ஜெயில போடுறதுக்கு கோர்ட் வாரண்ட் வாங்கியிருக்கான். மாமே கையெழுத்து போடலனா மாட்டிக்குவேன். அவளை பணிய வைக்கிறேன்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்கு பழிய தடிக்காதடா. அனுப்பமா, இத பாருடா, அவ கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா. அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் கையெழுத்து போட்டா என் மானம் போயிருமா? ஒரு பொண்ணை பணிய வைக்க முடியாத உனக்கெல்லாம் மீசை எதுக்குடான்னு ஊரு காரி துப்பும். அவளுக்கு சொத்து முக்கியம், எனக்கு சுயமரியாதை முக்கியம். ஆமா, உனக்காக வேணும்னா ஒண்ணு செய்யறேன். என்ன? 4 பேத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தின அவளை ஊர் ஜனங்களுக்கு தெரியற மாதிரி 4 வேலை பார்க்க சொல்லுங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். 4 பேருக்கு தெரிஞ்ச வேலை தான், நான் பயப்பட வேண்டியதில்லை. ஒத்துக்கிட்டு செய்யலாமா? 4 வேலை நானா? I can't. அப்ப கையெழுத்து காண்டு. ஓகே ஓகே ஓகே. அப்பா, தம்பி ஒத்துக்கிட்டாச்சு. வாத்தியத்தை ஊதுங்க. கெட்டு மேடம், கெட்டு மேடம். தம்பி, பொண்ண ஒரு தினிஷா அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கிடைச்சிருச்சேங்கிறதுக்காக கசைக்கு புழிஞ்சிடாத. உனக்கு தெரியாது இல்ல, தேங்காய பதமா திருவுனா பூவா விழுகும். கொஞ்சம் அழுத்தி திரியிட்டா சில்லு விழுந்துரும். சில்ல உடைச்சிடாத, அப்புறம் சிக்கலாயிடும். என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நீங்க போங்க. ஏது நீ அனுப்புற வேகத்தை பார்த்தா செதறு தேங்காய் போட்டுருவ போல் இருக்க. சரி, ஏதோ செய்ய. நான் வரட்டுமா? வர வர. ஹலோ, ரவி ஸ்பீக்கிங். என் தங்கச்சி ஒப்படைச்சிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராவ். உங்களுக்கு எங்க குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. அவளுக்கு அங்க எதுவும் தொந்தரவு இல்லையே? ஓ எஸ், தொடங்கித்தானே, அனுப்பி வைக்கிறேன். ஷுவர். பரவாயில்லையே, வேலை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளே புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே.
ம். ஆத்தா ஆத்தா ஏய்யா ஏன் ஆத்தா இன்னும் வேலை ஏதாவது பாக்கி இருக்கா? என்னடா உனக்கு வயசாயிருச்சே தவிர கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அவ பொண்ணா மாறணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இருக்கிற வேலையில நீயே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ மனுஷி ஆகுறது எப்போ, உனக்கு மருமகளாகிறது எப்போ? அவ பெரிய எடுத்து பொண்ணா மனசு கேட்கலடா கண்ணு. என் மேல யாரும் அனுதாபப்பட வேண்டாம். என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, சீக்கிரம் செஞ்சுட்டு கையெழுத்து வாங்கிட்டு போறேன். உன்னை செய்ய சொல்லணும்னு நினைச்ச வேலையெல்லாம் எங்க ஆத்தா காலையிலே செஞ்சு பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. என்ன? அது உன்னால முடியாது. என்னால முடியாதுன்னு நீ எப்படியா முடிவு பண்ற? இப்படி ஒரு சாக்கு சொல்லிட்டு இந்த வீட்டுல தட்டு இந்த நாத்தம் பிடிச்ச வீட்டுல என்ன தங்க வைக்கலான்னு ஒரு ஐடியாவா? You see, I belong to the women's liberation. I can do anything. என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, செஞ்சுட்டு சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு போறேன். பால் கறக்கிற வேலை தான் பாக்கி. முடியுமா? பொண்ணா பிறந்தவ பிளேனே ஓட்டுறா, ஆஃப்டர் இது முடியாதா? பால் எங்க இருக்கு? காம்புல. காம்பு எங்க இருக்கு? மடியில. மடி எங்க இருக்கு? மாட்டுல. மாடு எங்க இருக்கு? கொட்டையில. கொட்டா எங்க இருக்கு? இது கூட தெரியல. ஏய், வா காட்டுறேன். டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு, பில்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு. என் பச்ச கிளி இச்ச கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு, படுக்கையில மாமன் கூட தூங்கு. நடுங்கி நம்பன் பில்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு, பில்லா டாங்கு டாங்கு. ஆம்பள தொழில பொம்பள பார்க்க முடியாது முடியாது. ஏ பொம்பள உனக்கு ஆணவம் எதுக்கு ஆகாது ஆகாது. ஆம்பள தொழில பொம்பள பார்க்க முடியாது முடியாது. ஏ பொம்பள உனக்கு ஆணவம் எதுக்கு ஆகாது ஆகாது. குதிரைக்கு நீ வாக்கப்பட்டா கொள்ளு திங்க வேணாமா, மதுரக்கார மாமங்கிட்ட மல்லு கட்டியே நம்மா. வேணாண்டி வீண் தகராறு ஏன் காணி நிறமே கரும்பு தோப்பு. தாங்கு தாங்கு அட வேணா இந்த ராங்கு, தாங்கு தாங்கு அட வேணா இந்த ராங்கு. நான் பச்சை கிளி நல்ல இச்ச கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கும், தகுங்கின சொற்கில்லா தாங்கு தாங்கு அட வேணா இந்த ராங்கு, தாங்கு தாங்கு.
டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு இல்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு என் பச்சக்கிளி இச்சக்கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு படுக்கையில மாமன் கூட தூங்கு நடுங்கி நம்ம இல்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு இல்லா டாங்கு டாங்கு. ஆத்தாடி என் தம்பி எம்பிட்டு சாமான் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியாடி? கூட பிறந்த அக்கா எனக்கு ஒரு ரவிக்க துணி கூட எடுத்துட்டு வரல. உனக்கு கவுனு பவுடரு சோப்பு சென்ட் அதுவும் எங்க இருந்து? களியும் கடலை உருண்டையும் போடுற இடத்துல இருந்து. ஏன்பா இதுக்கெல்லாம் காசு ஏது? அங்கேயும் போய் காய்ச்சினியா இல்ல எவன் பேக்கையாவது கைய விட்டியா? என்கிட்ட இந்த நக்கெல்லாம் வச்சுக்காத. எங்க அக்கா தாலி அறுந்துருமேன்னு பாக்குறேன். இல்ல உன்னை இங்கே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். மிதி என்ன குடிச்சாரோட ஒரு வெளியில வர போகுது. யோ சும்மா இருக்க மாட்டேன். தம்பி நீ போய் ஐயர் கூட்டிட்டு வா. எதுக்கு? தம்பிக்கும் பொண்ணுக்கும் கல்யாண பொறுத்த பாக்குறதுக்கியா? எம்மாடி காதுல விழுந்துதா? ஊரை சுத்தி பொண்ணுங்க உன் மேல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்க போது உன்னை மனுஷனே மதிக்காத பொண்ணுகிட்ட ஏண்டா மல்லு கட்டுற? பேசாம அவ கேக்குற கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு சொல்லு சுத்தமானவன் கள்ளன்னு நல்ல பேர் எடுத்துக்கோ. சொன்ன சொல்ல காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நானும் வீம்புல இருக்கேன். எங்க குடும்ப மனத்தை நீதான் காப்பாத்தணும்னு அவங்க அண்ணியும் அண்ணனும் சொல்றாங்க. நான் குறுகிட்டு போறதுக்கு குறுக்க நிக்காதுன்னு இவ சொல்றா. நான் யார் சொல்லமா காப்பாத்துறது? யாரு கெட்டு போனா நமக்கு என்னடா? ஓமானு தானே ஊர் சிரிக்குது. யாரு சிரிச்சாலும் எனக்கு கவலை இல்லம்மா. அவளை பணிய வைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்ப மாட்டு சாணியோட அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க. இது விழுது. அதுக்கு கால் இல்ல, அதான் உழுது. நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தவன். சும்மா பழசியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எதிரில 3 மாடு வருது. எங்க பக்கத்துல வந்து இறக்கிடுமோ எனக்கு பயமா இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த குட்டச்சி தான். அவங்க இருக்கிற நிலைமையில அவங்க இப்ப அவங்களாலே சொரிஞ்சுக்க முடியல. அவங்க இங்க உனக்கு உதவ போறாங்க. பேசாம ஒப்பந்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு மாமன் கிட்ட சொல்லு. மாமங்க ரொம்ப சுத்தம். Don't talk like an imbecile. Mind your bloody business. என்ன அவங்க அம்மா ஆங்கிலத்துல அரைக்கிறாங்க? சாணி இவ்வளவு தானா? இன்னும் இருந்தா அனுப்பி வைங்க, தட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியா? அவ்வளவு தூரம் சர்வீஸ் ஆயிடுச்சா? அப்ப ஒரு லாரி நிறைய அனுப்புறேன். முண்டா தப்பா அர்த்தம் சொன்னேன்ல? தப்பாவா? ஆமாங்க, அதான் அம்மா தப்பிட்டாங்க. முதலாளி டோன்ட் டாக் லைக் இம்பசைல் அப்படின்னா கேவலத்தனமா பேசாத அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓஹோ, உன்னை இந்த வேலையோட விட்டுலாம் நினைச்சேன். உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிருச்சு. கட்டின வரட்டியில சந்தையில போய் வித்துட்டு வந்தாதான் ரவைக்கு உனக்கு சோறு இல்லன்னா இதுதான். மேடம் சரக்கு எப்படியும் கை வரைக்கும் வந்துடுச்சு. வாய் கிட்டக்கத்தானே, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அம்மா கூட்டம் கூடிடுச்சு. என்ன வேலை சொல்லலாம்? இதுல என்ன சம்பந்தப்படுத்தாத. இது அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத வராட்டி. சம்பந்தம் இருந்தாலும் வெராட்டி அவன் வரைக்கும் வாங்குவான். அதானே ஊர் முழுக்க மாடு சாணி போடுது. அது தட்டி நீ என்னையா எங்களுக்கு விக்கிறது? நாங்க தட்டிக்க மாட்டோம். இந்த ஊர்ல விறகையே விலை கொடுத்து எவனும் வாங்குறது இல்ல. ஏதோ சர்க்கஸ் விளம்பரம் பார்க்க வந்தா சாணி விளம்பரமா இருக்கு. வாங்கயா போலாம். வாங்க வாங்க. மராட்டி வியாபாரம் நாரிடுச்சு. இது விலை போகாதுன்னு தெரிஞ்சோம் என்னன்னா வேணும்னே பழி வாங்கிருக்கா. ஆமா, இத பெரிய சோசியலிஸ்ட். இத பாருமா, பழி தீக்கிறதுக்காக உன்னை விக்க சொல்லல. உங்க அப்பை சம்பாதிச்ச பணத்தை பட்டணத்து வீதியில வீசி எறிஞ்சு இப்ப உன்னால 10 பைசா சம்பாதிக்க முடியுமான்னு பாக்கத்தான். இத பார், இத ஒண்ணு மட்டும் வித்துட்டேன்னு வச்சுக்க. வித்துட்டேனா? வேற வேலையே பார்க்க வேண்டாம். இது ஒண்ணுக்காகவே நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். இதெல்லாம் விலை போகாதுன்னு சொல்றாங்களே. அட நீ என்னமோ சொல்லி உமன்ஸ் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் இல்ல, விமென்ஸ் லிபரேஷன். அட என்னமோ ரேசனுமா, பொம்பளை நினைச்சா முடியாதுல்ல, கண்ணுல பட்டா படியாதுல்ல பாட்டெல்லாம் பாடுனியே, இப்ப படிய வைய. தொட்டுங்களா? அவதான் வரட்டி வைக்கணும். நீங்க வரட்டி வித்தீங்க, பத்திரத்துல நான் கையெழுத்து போடவே மாட்டேன். ஒத்தாசை வேணும்னா பண்ணிக்கங்க. நான் போய் உரம் வாங்கிட்டு வந்துடுறேன். கேட்டுக்கிட்டியா?
my dear poor pitiful people. பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசி பசங்களே, முரட்டு பசங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. Brothers and sisters of Indian villages, இந்திய கிராமங்களில் இருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, please come. எல்லாரும் வாங்க, Please come. எல்லாரும் வாங்க. இந்தியன் கௌபாய், இந்தியன் கௌபாய். ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த மூதேவியாலதான். சாரி எடுத்து மாராப்புக்கு மேல போடு, மாராப்புக்கு மேல போடு அப்படின்னு படிச்சு படிச்சு சொன்னாங்க. தங்க வைக்கிற வேலையில எவனாவது தட்டிட்டு போடுவான்னு மாராப்புக்கு உள்ள மறைச்சு வச்சா, இங்க இருந்தோ வந்தா தட்டிட்டு போயிட்டாங்க. யாரவன்? வேற யாரு? அந்த செல்லக்கிருக்கா. அவ வேற இங்க வரட்டி விட்டுக்கிட்டு இருக்காளே. இந்த வராட்டி உடனே வாங்குங்க. ப்ளீஸ் கம். ஒரு டசன் 100 ரூபாய், மொத்தமா வாங்குனீங்கன்னா 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். ப்ளீஸ் கம். ப்ளீஸ் buy this special variety. Please do come and buy this. You bloody. எங்கடா அவன் பொண்டாட்டி? எதுக்கு? என்னங்க? நானே போய் பாத்துக்கிறேன். எதுக்கு உள்ள போறான்? அடே, கதவை சாத்திட்டு என்னடா பண்ற? அடட, நம்ம ஊர் கள்ள. ஆமா, அவருக்கு உனக்கு தான் ஆகாதுல்ல. என்ன விஷயமா வந்த? ஆத்தா கரும்பு நடுற விஷயமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்க கை ராசியான கையாமே. நடுற விஷயமாச்சே, நல்ல விஷயம், கண்டிப்பா வந்துடுறேன். இதுல பூவும் மஞ்சள் இருக்கு, வச்சுக்கங்க. அடியே, கதவை தரடி. ஐயோ, அப்பா வெக்க விட மாட்டாரே. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒரு காலை விடுறீங்க. என்ன என்ன நடந்து போச்சா? வாடி, என்ன திரும்படி. ஏண்டி, பூவ கொண்டையில வர வச்சுக்கிட்டியா? கொண்டையில வைக்காம பேசுற? நீ நெருப்புல குளிச்சாதாண்டி என் நெஞ்சு யாரும். போடி உள்ள, போடி போடி போடிங்கிறானே. எங்க அவன்? எங்க அவன்? எங்க அந்த பூந்தோட்ட காவல்காரன்? இங்க இருக்கியா? அடே ஏண்டா, என்ன தைரியம் இருந்திருந்தா என் வீட்டுக்குள்ளாரிய வந்து என் கண் முன்னாடியே என் பொண்டாட்டிய. எறா கைய 4 செவத்துக்குள்ள நான் நாகரிகமா நடந்துகிட்டதே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே. 10 ஊர் கூடுற சந்தையில பல பேர் பார்க்க என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினியே. அப்ப என் மனசு எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். அதுக்கு பதிலா தான் அத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சுட்டாள. அதனாலதான் உன்னை கொல்லாம போறேன். இந்த படுற செல்லுக்கு இருக்கா. எந்த ஊர் சந்தையில என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினியோ அதே சந்தையில அத்தனை பேர் பார்க்க என் பொண்டாட்டி காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். கேட்கலன்னா கற்ற உங்கை தரையில விழுந்து துண்டா துடிக்கும். ஜாக்கிரதை. வெட்டுவியா? உன்னை உயிரோட விட்டாதானடா பாக்க.
ஒழிக்கிறதுக்கு 10 பேர் போறாதா? நம்ம ஊரே ஒண்ணு சேரணும். முதலாளி, தண்ணி பாய்ச்சற பிரச்சனையா இருந்தா நம்ம ஊருக்காரங்கள தடி கொம்போட கிளம்புவாங்க. உங்களுக்கு தட்டுற பிரச்சனையாச்சே, எவன் வருவான்? இதுல நம்ம ஊருக்காரங்க தலையிடணும்னா ஒண்ணு மண்ணு பிரச்சனையா இருக்கணும், இல்ல மான பிரச்சனையா இருக்கணும். மான பிரச்சனையாக்கி காட்டுறேன்டா. கருசப்பட்டிக்கு கதாநாயகனா இருக்கிற கள்ளனை வில்லனாகிட்டா அது எப்படிங்க முதலாளி? அவன் கைய வச்சு அவன் கண்ணை குத்த வைக்கிறடா. அப்படி குத்தனா குருடன் ஆவான், எப்படி வில்லன் ஆவான்? ஆக்கத்தாண்டா போறேன், நீங்க பார்க்கத்தாண்டா போறீங்க. சரியான புலிய பைய படியறிவாமா? பாட்டுமா பாட்டு. பார்த்தம்மாவா? இது அம்மா கிட்ட சொல்றேன். அடடடடடடா. மஞ்சள் புடவை, மங்கள குங்குமம், இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன். எப்படியா இருக்கு பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வாய மூடு, கோணிக்க போகுது. அடுத்த வேலை என்னன்னு கேளு. அடுத்து என்ன? இந்த மாலையை உங்க கையில வாங்கி அம்மா கழுத்துல போட்டு அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. ஹை, நான் மாலை போடணுமா? எப்படி? அம்மா, கஷ்டப்பட்டு குளிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் பத்திரம் பைசல் ஆகாது. மகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும். இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 2 மெத்தைய கொண்டாந்துருக்கலாம். ஏயா நடபாவாடியா விரிக்கிறீங்க? கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டணத்துல வச்சுங்க. அங்கம் பூமியில படணும், அதுக்கு பேரு தான் அங்க பிரதர்ஷனம். உங்க அம்மாவோட மண்ண தங்கத்திலையா பண்ணது? அங்க பாரியா, அவங்க எல்லாம் உருள சொல்லியா? பரவாயில்ல, நான் தரையில உருள்றேன். ஆனா என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆவியா வந்து வீட்டுல உட்காந்தாலும் பரவாயில்ல, உருளு. இது பிரார்த்தனை, பிச்சை இல்ல. கால் செருப்புக்கே கார்பெட்ல நடக்கிறவங்க கரிய பாத்தியா? ஐயோ, அன்னைக்கே புருஷன் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கட்டாந்தரையில உள்ள வேண்டிய அவசியம் இல்ல. உருண்டது போதும், எந்திரிமா. வாங்க, பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அட வாமா. பெரியம்மா, ஏமா, உங்க இஷ்டத்துக்கு வேண்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்த எங்க அம்மாவை மண்ட பொருளை விட்டீங்களே, இப்ப எங்க இஷ்டப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? அட நீங்க ஒண்ணு, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். என்ன பெரியம்மா குழப்பிட்டு போறாங்க? ஆமா, தெளிவா சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணுங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் மாப்பிள்ளை நம்ம அம்மாவை இப்படி மண்டை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அப்படியா? நம்ம மாப்பிள்ளை இருக்கிறாரு வில்லாதி வில்லன் வெங்கல. டேய், இத்தோட நிறுத்திக்க, இது கோவில். கண்ணேறியது. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, ஆ? நான் உட்காந்துட்டுமா? தொலைவுல உட்காந்துக்கிட்டு டியூப் வழியாவ ஊத போற? எங்கேயே ஊதுமா. எப்படி ஊதணும்? மண்டி போடு. மண்டினா? அட முழங்கால போடுமா. ஓ, ஓ, கைய முன்னாடி ஊண்டுமா. ஆ, இப்ப கரெக்டா தவளை மாதிரி இருக்க, மூஞ்சி அடுப்புக்குள்ள விடு. இப்ப ஊது. ஆ, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆ, வெந்திருச்சான்னு பாரு. ஆ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் யோசிக்கணும். வலது கை இப்படி ஆனதுக்கு அப்புறம் இடது கையால கரும்பு நட்டா தேருமா? நாரும். சாமி குத்தம் நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணுவோம். வர திருவிழாவுல நாக்குல வேலு குத்தி காவடி எடுத்து தீ மிதிச்சா சரியா போயிரும்.
ஆயிரம் தான் பொண்டாட்டி மேல ஆசை இருந்தாலும் இப்படி தலையில தூக்கி வச்சு கூடாதுயா. ஏன் அனுபவத்துல சொல்றேன். என் தலைய பாத்தியா? பரமசிவன் அவர் தலைமையில கங்கையை வச்சுக்கலையா? அவராவது ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா வந்தவள தான் தலைமையில வச்சுக்கிட்டாரு. நான் என் பொண்டாட்டியை தானே வச்சிருக்கேன். அடடடடா, என்ன தலையாய தத்துவம். இப்பேற்பட்ட நல்லவரை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்களாமா? பாத்தீங்களாயா, இப்படியோ கூடியோட ஓடக்குள்ள போட்டுருவோமா?